உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு உண்டான வேலை என்ன பண்ணுறோம், நாங்கள் இந்த பில்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த பில்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து சஃபோல்டிங் போட்டிருக்கோம், சாரம் போட்டுருக்குறோம். தென் இதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ப்ளஸ் பில்டிங் ரெனோவேஷனு, அப்போ ப்ளம்பிங் ஒர்க்கு எல்லாமே நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம். இவர் வந்து பில்டிங் எப்படி மாற்றணுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. சரிங்களா? ஹலோ, அலசிடுங்க, திரும்பி போடுற மாதிரி. பையனை கூட ஹெல்ப் பண்ண அனுப்பி விட்டுமா? ம். இந்த மரம் இங்கே வாங்கின கம்பளம் நல்லா இருக்கு பார்த்தியா? சென்னை இல்லை, அந்த பாசியால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோ, அதான் மெயின். ஆமாம்மா, சிமெண்ட்லாம் விட்டுறது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து இந்த பில்டிங் வாட்டர் வாஷ்லாம் முடித்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கிராக்குக்கும் வந்து பேக்கிங் பண்ணிட்டுருக்குறோம். எங்கெங்கே வீக் ஏரியா இருக்கோ அதெல்லாம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிட்டுருக்குறோம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், உங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் வந்து என்ன கலர் வேணும் அந்த கலர் அடிச்சுக்கலாம். பேக் சைடு வால் ட்ரீட்மெண்ட் பாருங்கள், இப்போ அப்ளை பண்ணிட்டுருக்குறோம். ஃபுல்லாக எவ்வளோ ஓதுறது தெரியுங்களா, ஈரம் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி வச்சு உள்ள இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் கொடுத்துட்டுருக்குறோம் பேக் சைடில். இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங்கு ப்ளஸ் ரெனோவேஷன் ஒர்க் ஏதாவது தேவைப்படுச்சா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து இந்த பில்டிங் வாட்டர் வாஷ்லாம் முடித்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கிராக்குக்கும் வந்து பேக்கிங் பண்ணிட்டுருக்குறோம். எங்கெங்கே வீக் ஏரியா இருக்கோ அதெல்லாம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிட்டுருக்குறோம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், உங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் வந்து என்ன கலர் வேணும் அந்த கலர் அடிச்சுக்கலாம். கோட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் கொடுத்துட்டோம். நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி எவ்வளோ கிராக்ஸ் இருந்துச்சு எல்லாமே பேக் பண்ணி ஃபஸ்ட் கோட் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங். பேக் சைடு வால் ட்ரீட்மெண்ட் பாருங்கள், இப்போ அப்ளை பண்ணிட்டுருக்குறோம். ஃபுல்லாக எவ்வளோ ஓதுறது தெரியுங்களா, ஈரம் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி வச்சு உள்ள இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் கொடுத்துட்டுருக்குறோம் பேக் சைடில். இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங்கு ப்ளஸ் ரெனோவேஷன் ஒர்க் ஏதாவது தேவைப்படுச்சா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் வந்து பார்டர் மட்டும் அப்ளை பண்ணணும், கொஞ்சம் மைனர் சிவர் ஒர்க் இருக்குல்ல அதை முடிச்சுட்ருக்குறோம். அண்ட் தென் டெரஸ்க்கு வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்குறோம். எல்லாம் ப்ளம்பிங் ஒர்க்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வந்து மேஜர் ஃபினிஷிங் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நாளைக்குள்ளே அந்த பில்டிங் முடிச்சிடுவோம். அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள். इसमें एक टाइल्स डालो। टाइल्स डलेगा? हाँ ठीक है, टाइल्स ऊपर है, मैं लेकर ना बोल रहा हूँ. ठीक ठीक. வாங்க, இந்த பாத்ரூம் ரிப்பேரிங் ஒர்க்லாம் பண்ணியாச்சு. இந்த ப்ளம்பிங் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு மாதிரி இது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ரெடி பண்ணிக்கலாம். டெரஸ் பாருங்கள், அவுட்ரு இந்த பேரப்பெட் வாலில் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் கொடுத்துட்டோம். டெரஸ் ஃபஸ்ட் கோட் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது பாருங்க. ஃபஸ்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணிட்டுருக்குறோம். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னும் 2 லேயர் வரும், வெயிட் பண்ணுறப்பாங்க. யாரா குரூப்ஸ்லேருந்து முரளி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், இந்த டெரஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்துட்டுருக்குறோம். அவுட்ரு வாலில் வாட்டர் ப்ரூஃபிங் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணுறது தெரியுங்களா. இப்போ இதுக்கு மேலே இன்னும் 2 லேயர் வரப்போகுது. இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள், எல்லாம் ரிப்பேர் இருக்கலாம். பார்த்தா 3rd லேயர் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம் பாருங்கள். இந்த டெரஸ் இது மாதிரி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அன்று அப்டேட் பண்ணுற பாருங்கள். இது 3rd லேயர்.
வித்தவுட் டைலூஷன், தண்ணியை மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். இது மாதிரி ஏதாவது வாட்டர் ப்ரூஃபிங் தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, கம்ப்ளீட் பண்ணி விட்டோம். இங்கே பாருங்கள் எல்லா பார்டர்லாம் கொடுத்து எல்லா வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வீடு இந்த பாத்ரூம்லாம் ரெக்டிஃபை பண்ணி விட்டோம். ரெக்டிஃபை பண்ணிட்டு அந்த எபாக்சி அப்ளை பண்ணியிருக்கிறோம் தெரியுதுங்களா. பாருங்கள் டெரஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணது. இது மாதிரி டெரஸ் எப்படி இருந்துச்சு, அந்த பைப் லைனில் எப்படி லீக் ஆகிட்டு இருந்துச்சு, அந்த பைப் லைன்லாம் ரெடி பண்ணி விட்டு டெரஸை ட்ரீட்மெண்ட் முடிச்சாச்சு பாருங்கள். சரிங்களா. இது மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெர்ஃபெக்ட் டெக்னிக்கல் வைஸாக எப்படி ரிப்பேர் பண்ணுவோம், பில்டிங் ரினோவேஷன் ஒர்க் கூட கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. நன்றி.